வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹெரால்ட் பின்டர் எழுதின த கேர்டேக்கர் இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கிளாசிக் ட்ராஜிக் காமெடி பிளே. இதில் அதிகாரம், அப்புறம் அலிஜியன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கரப்டடான இன்னசென்ஸு, எப்படி ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு வழிபோக்கன் ட்ராம்ப்னா அங்கே இங்கேன்னு ஒரு நிலையான இடத்துல இல்லாதவங்கள ட்ராம்ப்னு சொல்லுவோம். அவர் ஒரு 2 சகோதரர்களை பார்க்குறாரு. இவங்களுக்குள்ளே நடக்கிறது தான் இந்த ப்ளே. இது ஒரு 3 ஆக்ட் ப்ளே. பின்டருக்கு நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சருக்கு 2005 கிடச்சிது. இந்த ப்ளேயில் பார்த்தீங்கன்னா 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்று ஆஸ்டன். அதாவது இந்த ஆஸ்டன் அவருடைய சகோதரர் வீடான மைக், அவர் சகோதரர் மைக்கு, அவர் தங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் டேவிஸ், இவர் ஒரு வயதான ஒரு மனிதர். இவர் ஒரு அங்கே இங்கேன்னு ஒரு வழிபோக்கன் மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கே தங்கி அவர் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காரு. ஆஸ்டனுக்கு ஒரு சமயம் எலக்ட்ரிக் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா அவரோட பிரெயின் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் அவர் அப்படியே தனிமையை உணர்றாரு. ரொம்ப யாராவது நம்மளோட நட்பாக இருக்க மாட்டாங்களா, நம்மக்கிட்ட அன்பாக இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. இது என்ன பண்ணிடுறாங்கன்னா, யாரெல்லாம் அவரை பார்க்குறாரோ, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களாம் அவருடைய நல்ல குணத்தை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்திக்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மைக் எப்படின்னா, அவர் ரொம்ப ரொம்ப கோவக்காரர். அதே சமயத்தில் அவருக்கு ரொம்ப ஆம்பிஷியஸு. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம பெரிய பணக்காரன் ஆகிடணும் அப்படின்னு செஞ்சுட்டே இருக்கிறதுனால அவரால் ஆஸ்டனோட அவர் எதிர்பார்க்குற மாதிரி இருக்க முடியல. அதே சமயத்தில் அவருக்கு வேறு எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லைன்னு தெரியறதுனால அவர் எதுவும் சொல்கிறதும் இல்லை. ஏன்னா மைக்குக்கு பெரிய பெரிய ட்ரீம்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னா உடனே நமக்கு பலன் கிடைக்கணும் எதிர்பார்க்கறதுனால அவருக்கு பொறுமையே இல்லாமல் எந்த இதுலேயுமே அவர் வெற்றி அடையாமலே இருக்கார். டேவிஸ் எப்படின்னா, வயசாக இருந்தாலும் நிறைய பொய் சொல்வார். யார்கிட்டையாவது அவருக்கு ஒரு அடைக்கலமோ ஏதோ ஒரு உபகாரம் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா தன்னை பற்றி ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லி அவங்களுடைய கருணைக்கு உள்ளாகி அப்படியே அவர் வாழ்ந்துக்கிட்டே இருக்கார். யாரை போய் பார்க்குறாரோ அவங்களுக்கு அவரை பிடிக்கிற மாதிரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற தன்மை டேவிஸ்க்கு உண்டு. இப்போ ப்ளே ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிடுதுன்னா, ஆஸ்டன் டேவிஸ் ஒரு பாருக்கு வெளியில் சண்டை போட்டுருக்கிறத பார்க்குறாரு. எல்லோரும் அவங்கள அடிக்கும் போது இவர் அவரை காப்பாற்றி அவரை தன்னோட வீட்டுக்கு அழைச்சின்னு வராரு. இப்போ டேவிஸ் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சொல்கிறாரு, என்னது இந்த இடம் இவ்வளோ மோசமாக சரியாக ஒழுங்காகவே இல்லையே, ரொம்பவும் குப்பைக்கூளம் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்டன் என்ன பண்ணுறாரு, அவரும் ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த வீடு அப்படி தான் அவங்க வச்சுருக்காங்க. சரி, டேவிஸ்க்கு இப்போ சண்டை போட்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு நல்ல துணியாக கொடுக்கலான்னு தேடி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறதுக்கு. அப்போ டேவிஸ் சொல்கிறாரு, நான் லண்டன் போகிறேன், அங்கே சிட்கப்ன்ற இடத்துல போயிட்டு என்னுடைய ஐடென்டி பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். அதை வாங்கிட்டு வந்தால் தான் நான் யாருன்றதை யாருக்காவது என்னை கேட்டாங்கன்னா நான் அதை காட்டணும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் நீ சொல்கிறதுனால நான் இன்றைக்கி ராத்திரி இங்கே இருந்துட்டேன், காலையில் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் என்ன ஆகிடுதுன்னா, ஆஸ்டன் சரி சரி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீங்கள் தயாராகுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இது வரைக்கும் டேவிஸை எந்த விஷயத்தில் யாரும் நம்பினதே இல்லை. இப்போ தான் முதல்ல யாரோ ஒருத்தங்க அவரை நம்பி வீட்டில் அவரை விட்டுட்டு போகிறாங்க. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இங்கே ஏதாவது நல்ல விலை மதிப்பு இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது கிடச்சிதுன்னா என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம இங்கேருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவர் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கும் போதே மைக் அங்கே வந்துடுறாரு. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா, இவர் இந்த வீட்டுக்குள்ளே பூந்து திருடுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆளை நினச்சிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வருது. அந்த டைமில் ஆஸ்டன் உள்ளே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இவர் டேவிஸ், நேற்று இவரை பார் வெளியில் எல்லோரும் அடிச்சிட்டு இருந்தாங்க, நான் தான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன், இப்போ அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மைக்குக்கு தெரியுது டேவிஸால் இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு கெட்டது தான் நடக்கும்னு. அதே மாதிரி டேவிஸ் சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறதையும் அவர் கவனிக்கிறாரு. டேவிஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வீடெல்லாம் இல்லை, ஆனால் ஏன் இந்த வீடெல்லாம் இப்படி இருக்குது, எனக்கு ஒரு நல்ல துணி கொடுக்குறது கூட உங்களுக்குலாம் இல்லையே அப்படி இப்படின்லாம் பேசின்னு இருக்கும்போது எல்லாருமே ஒன்று கவனிக்கிறாங்க. அதாவது டேவிஸ் முதல் நாள் நான் சிட்கப்புக்கு போகணும், என் ஐடென்டி பேப்பர்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரி எதுவுமே தெரில, அவர் பாட்டுக்கு வீட்டிலே தங்குற மாதிரி தங்கிட்டார். இப்போது டேவிஸ்
இப்படி இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்கும் ஆச்சரியமாக இருந்தாலும் இவங்களும் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா வந்து ஆஸ்டன் வந்து ஒரு ஒர்க் ஷாப்பை வந்து அவர் கார்டனில் கட்டின்னு இருக்காரு. அது இன்னொரு முடிக்கல. ஏன்னா அதில் முழு ஈடுபாடோடு அவர் வந்து இல்லை. டேவிஸும் சிட்கப்பில் போய் என்னோடய ஐடென்டி பேப்பர் வாங்கிட்டு வரணும்னு சொன்னதையும் அவர் செய்யலை. மைக்கும் வந்து எப்படியாவது பணக்காரன் ஆயிடணும், எப்படியாவது வசதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறாரே தவிர அந்த முயற்சியை தொடர்ந்து செஞ்சு அதில் வெற்றி அடையலை. இப்போ ஆஸ்டன் வந்து டேவிஸ் இங்கேயே இருக்கணும் அப்படின்ற விரும்புறதுனால மைக் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் டேவிஸ்க்கு ஒரு வேலையை வந்து கண்டுபிடிச்சி தர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, டேவிஸ் நீ இந்த வீட்லேயே கேர்டேக்கராக இருந்துக்கோ, இந்த ஃப்ளாட் ரொம்ப அலங்கோலமாக இருக்குல்லையா, நீ இதை வந்து க்ளீனாக வச்சுக்கோ அப்படின்றாரு. டேவிஸ்க்கு இந்த வேலையை செய்கிறது பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணால் என்னை எப்போ வேணால் தேடின்னு வரலாம், ஏன்னா அவர்கிட்ட இப்போ ஐடென்டி பேப்பர் இல்லை, நானே வந்து வேறு ஒரு பேரில் தான் இங்கே தங்கின்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரர்களை சொல்கிறாரு. அவர் வந்து அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கையை தான் இத்தனை நாள் வரைக்கும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லி அவங்கள நம்ப வச்சுட்டு, இது உண்மையாக பொய்யான்றது கேட்குறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சரி நீங்கள் சொல்கிறதுனால நான் இந்த இடத்துலையே இருந்துக்கிறேன், உங்கள் ஃப்ளாட்டை பார்த்துக்கிறேன், நான் அதை சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மைக்குக்கு வந்து டேவிஸ் யாருன்னு தெரியணும். அப்படி தெரியணுன்னா அவர் சிட்கப்புக்கு போய் டேவிட்ஸோடைய ஐடென்டி பேப்பர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். இப்போ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு, டேவிஸ் தானாகவே சிட்கப்புக்கு போகிறதில்ல, எந்த ஐடென்டி பேப்பரும் வாங்கிட்டு வர போகிறதில்ல. ஏன்னா இந்த ஃப்ளாட் வந்து அவருக்கு நிரந்தரமாக இடம் தரத்துக்கு அங்கே எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. இவங்க 2 பேரும் வந்து அவர் வெளியில் அனுப்பவே போகிறதில்லன்ற மாதிரி அவர் உணர்ந்துடுறாரு. அப்படியே கொஞ்ச காலம் போனோன்னே டேவிஸ்க்கு எந்த அளவுக்கு போயிடுறாருன்னா, ஆஸ்டனை பார்த்து நீ என்ன சோம்பேறித்தனமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நடந்த பிரெயின் டேமேஜை பற்றி நேரடியாக சொல்லனாலும் அதை ஒரு மாதிரி மறைமுகமாக சொல்லும் போது மைக் இதை கேட்டுட்டு அவருக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி வந்து தேவையில்லாத பேச்செல்லாம் இங்கே வந்து பேசின்னு இருக்கக்கூடாது, இங்கே வெறும் நீ வந்து தங்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஆஸ்டனுக்கு என்ன ஆச்சுன்றதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். சீக்கிரமாக டாக்டர் வந்தோடனே அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிடும், அது வரைக்கும் வந்து அவன் வந்து இந்த ஷெட்டெல்லாம் வந்து அவன் கட்டின்னு இருக்கான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கும் தெரியும் ஆஸ்டன் வந்து அந்த ஒர்க் ஷாப்பை வந்து அவன் இன்னும் முடிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலைன்னு. போக போக என்ன ஆகிடுதுன்னா, ஆஸ்டனுக்கும் டேவிஸ்க்கும் அப்பப்போ வந்து சண்டை வந்துகிட்டே இருக்குது. அதனால் ஆஸ்டன் வந்து டேவிஸ் கையில் வந்து நீ இங்கேருந்து வெளியில் போயிடு, நீ இனிமேக்கு இந்த வீட்டில் வேணாம், உனக்கு வந்து இத்தனை நாள் வந்து தங்கறதுக்கு இடம் கொடுத்த எங்ககிட்டயே நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு போது டேவிஸ் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் இப்போ அந்த ஃப்ளாட்டை நல்லா சுத்தமாக வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிறதுனால மைக்கு அவருக்கு தானே அந்த வீடு, அவர் வந்து நம்மளை வெளியில் அனுப்ப மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ஆஸ்டன் சொல்கிறத காதிலே வாங்கிக்கல. ஆனால் மைக் வந்து அவனுடைய சகோதரன் ஆஸ்டனோட சப்போர்ட் பண்ணிவிட்டு டேவிஸ் நீங்கள் இங்கேருந்து வெளியில் போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது டேவிஸ் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க, இன்றைக்கி நான் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஆஸ்டன் இல்லை நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, நீங்கள் வந்ததுலேருந்து இந்த வீடு வந்து ஒரு மாதிரி எங்களுக்குள்ள ஒரு நல்ல விஷயமா இல்லைன்னு சொல்லும் போது டேவிஸ்க்கு வேறு வழி இல்லாமல் வெளியில் வராரு. ஆனால் அங்கேயே வந்து தோட்டத்தில் நின்று இவங்களே பார்த்துட்டுருக்காரு. ஏன்னா வந்து மனசு மாதிரி அவங்கள கூப்பிட்டுருவாரோன்னு. ஆனால் அவங்க 2 பேரும் மனசு மாதிரி அவர் உள்ளே கூப்பிட்றதா இல்லை. இவங்க 2 பேரும் ஒரு ஸ்நேகமாக சிரிச்சுக்கிறாங்க, ஒன்றாவே இருக்காங்க. இது மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆஸ்டன் விரும்பின அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மைக் கிட்டேருந்து அவனுக்கு இனிமேலுக்கு கிடைக்கும். அவங்க 2 பேரும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் டாக்டர் வந்து அவனை வந்து உடம்பு சரி பண்ணிட்டா 2 பேருமே வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு நமக்கு நல்லா புரியுது. இதோடு இந்த ட்ராமா வந்து முடிஞ்சிடுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.